ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம எலும்புகள்ல இந்த 4 பாதிப்பை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 1, ரத்தத்துல இருக்கிற ஆக்ஸிஜன் லெவல்ஸ் குறையும். அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கிங்ல வர நிக்கோட்டின் ரத்த குழாய்களை சுருக்கும். இதனால எலும்புக்கு போக வேண்டிய ஆக்ஸிஜனும் நியூட்ரிஷனும் குறையும், எலும்புகள் வீக் ஆகும். நம்பர் 2, ஸ்மோக்கிங்னால கட்ல இருக்கிறது கால்சியம் அப்சார்ப்ஷன் குறையும். அதனால எலும்புக்கு தேவையான கால்சியம் இல்லாதனால எலும்பு புரை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். நம்பர் 3, எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் எலும்பு உடையிறப்போ சேர்க்கிறதுக்கும் ஆஸ்டியோபிளாஸ்ட்ஸ், அதாவது புதிய எலும்பு உருவாக்கும் அணுக்கள் குறைஞ்சிரும். நார்மலா ஃப்ராக்சர் ஆகிறப்போ எலும்பு சேர்றதை விட ஸ்மோக் பண்றவங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரை தள்ளி போகலாம். ஏன் சில நேரத்துல சேராமையே கூட போகலாம். நம்பர் 4, எலும்புகளை மட்டும் இல்லாம நம்ம தசை நாரான டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு கொலாஜன் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்மோக் பண்றப்போ இந்த கொலாஜனோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் உடையும். இதனால எலும்புகள்ல ஃப்ராக்சர்ஸ் மட்டும் இல்லாம தசை நார்ல ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின், லிகமெண்ட் இன்ஜுரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதுல நல்ல விஷயம் ஒண்ணு சொல்றேன். நம்ம ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்றப்போ கிராஜுவலா போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும். இப்படி ஃப்ராக்சர்ஸும் லிகமெண்ட் இன்ஜுரியும் தடுக்க முடியும். இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.